துவாதச கவடி பிரசனம். இந்த 8வது பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் 7 பகுதிகள் முடிஞ்சிருக்கு. 7 பகுதியில் முழு விஷயம் கொடுத்துருக்கு. இது 8வது பகுதி. 8வது பகுதியிலேருந்து பலன் சொல்லும் முறைகளை சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க பலன் பார்க்குற முறைகளில் முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது சோழிகள் எப்படி உழுகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். சோழி குப்புற உழுந்துச்சுன்னா அது கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோழிகள் நிமிர்ந்து விழுந்தால் மட்டும்தான் அதை நீங்க எண்ணிக்கையில எடுத்துக்கிறோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. அவளுக்காக நம்ம சோழி எடுத்து மனதார ஜெபம் பண்ணி ஒரு சங்கல்பம் வச்சு இவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க, நீ பலன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழியை போடுறோம். என்ன பதில் உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்லி போடுறோம். அப்போ 11 சோழிகள் கமந்து ஒரே ஒரு சோழி மட்டும் நிமிர்ந்தால் அது ஒன்று என்று அர்த்தம். இந்த ஒன்றுக்கு நிறைய பொருள் உண்டு. இது சூரிய பகவானை குறிக்கிறது. நவகிரகங்கள்ல ராசி சக்கரத்துல மேச லக்கணத்தை குறிக்கும். மேச ராசி மேச லக்கணத்தை குறிக்கும். இப்ப இதோட பலன் என்ன? புதிய தொடக்கம், அரசு வழி லாபம், கௌரவ கூடுதல், அரசு டெண்டர், அரசியல்வாதிகளுக்கு நல்லது, அரசு எக்ஸாம் எழுதுறதுக்கு, அரசு துறையில வேலைக்காக முயற்சி பண்றது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இது கேட்கும். அதே மாதிரி தந்தையாரை பற்றியான கேள்விகள் அதுல இருக்குன்னு அர்த்தம். தந்தைக்கு எப்படி இருக்கும், தந்தையோட நிலை எப்படி இருக்கும், தந்தை எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்விகள் அனைத்தையும் நம்ம இதுல பொருத்திக்கிறது. அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு விஷயம்தான். அவங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் இருக்கணும். சரிங்களா? அவங்க தந்தையை பத்தி கேட்டிருந்தா தந்தைக்கு நல்லா இருக்கும், அவரோட இருக்கும். தொழிலை பத்தி கேட்டா அப்ப தொழில் புதிய தொடக்கம் சொல்லியிருக்கேன். அப்ப தொழில் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறத நீங்க அனுபவபூர்வத்துல சொல்லலாம். இப்ப இந்த பதிவுகள் பெருசாதான் வரும். ஏன்னா இந்த ஒவ்வொரு பலாபலனும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாதான் வரும். உங்களோட கருத்துக்களை எனக்கு யூடியூப் சேனல்ல தெரிவிங்க. எப்படி இருக்கு வீடியோ, உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்னோட பதிவுல என்ன குறை இருக்கு, நிறைய என்ன இருக்குங்கிறத நீங்க சுட்டி காட்டினா நான் திருத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு இன்னும் தெளிவா நான் என்னால விளக்கம் கொடுக்க முடியும். மதுரையிலிருந்து துரகாளி. நன்றி, வணக்கம்.